யுவர் ஹோப் சேனலுக்கு வந்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம சேனல்ல சிவில் இன்ஜினியரிங்ல சப்ஜெக்ட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சர்வேயிங்ல பார்ட் 3. இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போறோம், தியோடலைட் அண்ட் லெவலிங்ல வர இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ண போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். First question, a theodolite is used to measure both horizontal and vertical angles. ஓகேங்களா, தியோடலைட் நீங்க சர்வே லேப்ல பார்த்திருப்பீங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நம்ம என்ன மெஷர் பண்ணோம்னா horizontal angle மெஷர் பண்ணுவோம் as well as vertical angle மெஷர் பண்ணுவோம். ஸோ ரெண்டுமே மெஷர் பண்ண முடியும் தியோடலைட்ல. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், adjustment of focusing screw of theodolite enables getting clear image of objects. ஓகேங்களா, ஸோ நம்ம தியோடலைட்ல இருக்க ஸ்க்ரூஸ், ஃபோக்கஸிங் ஸ்க்ரூஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்றது மூலமா, ஃபோக்கஸிங் ஸ்க்ரூஸ்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஐபீஸ்லயும் ஆப்ஜெக்ட் பீஸ்லயும் வந்து நம்ம வந்து ஸ்க்ரால் பண்ணி நம்ம வந்து கிளியரா இமேஜஸ் கொண்டு வருவோம். அதுதான் வந்து ஃபோக்கஸிங் ஸ்க்ரூ சொல்றோம். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்றது மூலமா நமக்கு ஆப்ஜெக்ட் வந்து கிளியரா தெரியும். ஓகேங்களா, ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஃபோக்கஸிங் ஸ்க்ரூ ஆஃப் தியோடலைட் எனேபிள்ஸ் கெட்டிங் கிளியர் இமேஜ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட், the sequence of temporary adjustments are, ஓகேங்களா, ஸோ டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் தியோடலைட்ல வந்து டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இருக்கு, பெர்மனன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இருக்கு. ஸோ எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டடா என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்கன்னா பெர்மனன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இதுல வந்து எது இல்லை அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு 4 கொடுத்துட்டு ஆப்ஷன் வந்து ஒன்று மட்டும் அதுல வந்து டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அதை நம்ம தெரிஞ்சாதான் வந்து நம்ம கரெக்டா எழுத முடியும். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து செட்டிங் அப், இன்ஸ்ட்ருமெண்ட்டை செட் பண்ணிட்டு பேசிக்கான ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவோம், அதுதான் வந்து டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட்ல வரும். நெக்ஸ்ட் லெவலிங் அப், லெவல் அப் பண்றது வந்து டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் எலிமினேஷன் ஆஃப் பேரலாக்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, கிளியர் இமேஜ் வர்றதுக்காக நம்ம ஸ்க்ரூ ஃபோக்கஸ் பண்றோம் இல்லையா, ஃபோக்கஸிங் ஸ்க்ரூ யூஸ் பண்றோம் இல்லையா, அதுதான் வந்து பேரலாக்ஸ். ஸோ ஃபோர்த் கொஸ்டின், ஃபண்டமெண்டல் லைன் ஆஃப் அ தியோடலைட் ஆர். ஓகேங்களா, இந்த கொஸ்டின் 3 கொஸ்டின் பேப்பர்ல ரிப்பீட் ஆயிருக்கு. இதுல என்ன ஒரு இன்ஃபர்மேஷன்னா 3 கொஸ்டின் பேப்பர்ல 4 ஆப்ஷன்ஸுமே வந்து உங்களுக்கு ஆன்சர் கரெக்ட் ஆன்சரா இருந்திருக்கு. ஓகேங்களா, எது வந்து ஃபண்டமெண்டல் ஆக்சிஸ் ஆஃப் அ தியோடலைட் இல்ல அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆனா அதுல கொடுத்த அந்த 4 ஆப்ஷனுமே வந்து தியோடலைட்டோட ஃபண்டமெண்டல் ஆக்சிஸ். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணவங்க எல்லாருக்குமே மார்க்ஸ் கிடைச்சிருக்கு. ஆனா இதே மாதிரி ரிப்பீட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம ஆன்சர்ஸை கரெக்டா பார்த்துட்டு போகணும். ஃபண்டமெண்டல் லைன் ஆஃப் அ தியோடலைட், ஓகேவா, ஃபண்டமெண்டல் லைன் ஆர் ஃபண்டமெண்டல் ஆக்சிஸ் ஆஃப் அ தியோடலைட் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா horizontal axis, vertical axis. So horizontal axis of a theodolite வந்து நம்ம டெக்னிக்கலா ட்ரெமியன் ஆக்சிஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி vertical axis வந்து azimuth axisனு சொல்லுவோம். So next the axis of a plate levelோட axis, line of collimation அப்படின்னு சொல்லுவோம், line of collimation. அடுத்தது வந்து axis of altitude bubble or altitude level. Actually அந்த axis, so அந்த 5 axis or 5 line, ஓகேவா, horizontal axis, vertical axis, plate level axis, line of sight or line of collimation, axis of bubble tube, altitude bubble. ஸோ இந்த 5மே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு, கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், மறக்காம பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் தியோடலைட்டோட இமேஜ் பார்த்துப்பீங்க. இங்கதான் வந்து ஐபி ஸ்க்ரூ இருக்கும் ஃபோக்கஸ் பண்றது, இங்க வந்து ஆப்ஜெக்ட் பீஸ் ஸ்க்ரூ இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம பேரலாக்ஸ் வந்து நம்ம எலிமினேட் பண்றதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, the condition that arises when image formed by the object is not in the plane of crosshair is called as parallax. நான் சொன்னேன் இல்லையா, அதாவது அந்த கிராஸ் ஹேர் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த கிராஸ் ஹேர்ல வந்து இமேஜ் வராது கிளியரா, ஒன்று பிளர்ரா இருக்கும், இல்லை தூரமா அந்த கிராஸ் ஹேர்ல வந்து பைசெக்ட் பண்ற மாதிரி தான் நம்ம பார்ப்போம். அப்படி தெரியலன்ற பட்சத்துல நம்ம வந்து ஸ்க்ரூஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ சரியா விழல அப்படின்னா அந்த எரர் பேர் தான் வந்து பேரலாக்ஸ்னு சொல்றோம். ஸோ எப்படி பேரலாக்ஸ் ரிமூவ் பண்ண போறோம் அடுத்த கொஸ்டின் அப்படின்னா, ரிமூவல் ஆஃப் பேரலாக்ஸ் இன் தியோடலைட் கேன் பி அச்சீவ்டு பை ஃபோக்கஸிங் தி ஐபீஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ். ஓகேவா, ஸோ அந்த 2 லென்ஸையும் ஸ்க்ரூஸையும் அட்ஜஸ்ட் பண்றது மூலமா நமக்கு பேரலாக்ஸ் வந்து நம்ம சரி பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், லைன் ஆஃப் சைட் இஸ் டெக்னிக்கலி கால்ட் அஸ் லைன் ஆஃப் கோலிமேஷன். இது இந்த எக்ஸாம் லாஸ்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. எக்ஸாம்ல லைன் ஆஃப் சைட்டுக்கு டெக்னிக்கலா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா லைன் ஆஃப் கோலிமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். So next question, the sensitivity of a bubble tube can be increased by.
increasing the diameter of the tube. So sensitive by bubble tube na என்ன, so இந்த இடத்துல இருக்கும் bubble tube, ஓகேங்களா. ஸோ ஒரு தண்ணி மாதிரி ஒரு லிக்விட் உள்ள இருக்கும், அதுல வந்து பபிள் வரும். ஸோ லெவலா இருந்துச்சுன்னா அந்த பபிள் சென்டரா இருக்கும். நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் லெவலா இல்லைன்ற பட்சத்துல அது வந்து ஏதோ ஒரு ஓரத்துலயோ இல்ல ஓரத்துல அப்படி மூவ் ஆயிட்டே இருக்கும், ஓகேங்களா. ஸோ லெவல் பண்ணோம்னா அந்த பபிள் டியூபோட சென்சிட்டிவிட்டி எவ்வளவு அக்யூரேட்டா காட்டுதுன்றத நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த டியூபோட டயாமீட்டரை இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்க்ரீஸ் பண்றது மூலமா நம்ம சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. So the sensitivity of a bubble tube can be increased by increasing the diameter of the tube, ஓகேங்களா. So next question, if temperature increases the sensitivity of a bubble tube decreases, ஓகேங்களா. So temperature increase ஆச்சுன்னா sensitivity கம்மியாகும். அப்போ நம்ம நல்லா வெயில் அடிக்கும் போது ஒரு 11-12 o'clock அந்த மாதிரி வெயில கொண்டு வச்சோம்னா இன்ஸ்ட்ருமெண்ட் லெவலா இருக்குன்னு காட்டினாலும் அக்யூரேசி கம்மியா தான் இருக்கும், கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும் போது சென்சிட்டிவிட்டி ஆஃப் தி பபிள் டியூப் டிகிரீசஸ் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், in the bubble of the level tube of a லெவல்னா வேற எதுவும் இல்லைங்க, அந்த டம்பி லெவல் அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ல தான் சொல்றாங்க, ஓகேவா. அந்த டம்பி லெவல் என்ன டியூடலைட் அந்த இதுதான் மென்ஷன் பண்றாங்க. லெவல் ரிமைன்ஸ் சென்ட்ரல், then the line of sight is horizontal. So bubble, அந்த bubble tubeல பபிள் சென்ட்ரலா வந்துருச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம், லைன் ஆஃப் சைட் இல்ல ஹாரிசான்டல் ஆக்சிஸ் வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டா இருக்குன்னு சொல்றோம், அதுதான் சொல்றோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ பபிள் டியூப் இருக்கும் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பெர்மனன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் அ தியோடலைட், ஓகேங்களா. பெர்மனன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் அ தியோடலைட் ஆர், ஓகேவா. இதுக்கு முன்னாடி நான் ஒரு கொஸ்டின் சொல்லிடுறேன். ஸோ பாருங்க, பெர்மனன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் அ தியோடலைட் அது வந்து ஆர் கேரிட் அவுட் to establish a fixed relationship between its fundamental axes, ஓகேங்களா. நல்லா பாருங்க, permanent adjustments are carried out to establish a fixed relationship between its fundamental axis. நம்ம ஆல்ரெடி fundamental axis of a theodolite 5 பாயிண்ட் பார்த்தோங்களா. horizontal axis Trunnion axis சொல்லுவோம், vertical axis azimuth axis சொல்லுவோம், line of collimation, plate level axis அண்ட் ஃபைனலா வந்து ஆல்டிடியூட் பபிள் ஆக்சிஸ். ஸோ இந்த 5 பார்த்தோம். ஸோ அந்த 5த்தையும் அட்ஜஸ்ட் பண்றது தான் பெர்மனன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்றாங்க. ஸோ அதே தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது ரிப்பீட்டட் கொஸ்டின், ஸோ நல்லாவே பார்த்துக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் அ பிளேட் லெவல், அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் லைன் ஆஃப் கோலிமேஷன், அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஹாரிசான்டல் ஆக்சிஸ், அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் அ லெவல் டியூப் ஆஃப் டெலஸ்கோப், அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் அ வெர்டிகல் அண்ட் வெர்டிகல் ஆக்சிஸ். ஸோ இதான் வந்து பெர்மனன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், ஓகேங்களா. ஸோ ஃபண்டமெண்டல் ஆக்சிஸை கரெக்ட் பண்றது தான் வந்து பெர்மனன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், சைஸ் ஆஃப் தியோடலைட் இஸ் ஸ்பெசிஃபைடு பை த டயாமீட்டர் ஆஃப் தி லோவர் பிளேட், ஓகேங்களா. ஒரு தியோடலைட் பெருசா இருக்கா சிறுசா இருக்கான்னு எப்படி சொல்றாங்க அப்படின்னா அதோட லோவர் பிளேட்டோட சைஸை பார்த்து சொல்றாங்க. லோவர் பிளேட்ன்றது இதுதாங்க. நெக்ஸ்ட், த ஸ்பயர் டெஸ்ட் இஸ் டன் ஃபார் adjustment of horizontal axis in a theodolite, ஓகேங்களா. ஸோ ஹாரிசான்டல் ஆக்சிஸ் ட்ரனியன் ஆக்சிஸை ஸ்ட்ரைட் பண்றது நம்ம ஒரு பெர்மனன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்னு பார்த்துட்டோம். அந்த பெர்மனன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது கரெக்டா இருக்கான்னு தெரிஞ்சுக்க ஒரு டெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அந்த டெஸ்ட் பேர் தான் ஸ்பயர் டெஸ்ட், ஓகேங்களா. அது டெக்னிக்கலா அந்த டெஸ்டோட நேம் பேர் ஸ்பயர் டெஸ்ட். ஹாரிசான்டல் ஆக்சிஸ் தான் நம்ம ட்ரனியன் ஆக்சிஸ்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சுக்கோங்க. Next, the process of turning the telescope about the vertical axis in a horizontal plane is known as swinging. So ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஹாரிசான்டல் ஆக்சிஸ், வெர்டிக்கல் ஆக்சிஸ், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா. அந்த எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்றதுல ஹாரிசான்டல் ஆக்சிஸ். இந்த ஹாரிசான்டல் ஆக்சிஸ் அப்படின்றது வந்து வெர்டிக்கல் பிளேனை வந்து மூவ் பண்ணுவோம், ஓகேவா. வெர்டிக்கல் பிளேன், ஓகேங்களா. அதே வெர்டிக்கல் ஆக்சிஸா இருந்தா ஹாரிசான்டல் பிளேன்ல வந்து மூவ் ஆகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இப்போ ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு ஜஸ்ட் ஒரு குச்சி வந்து நீங்க ஹாரிசான்டலா ஹோல்ட் பண்ணி அதுல ஒரு பேப்பரை ஹோல்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல அந்த பேப்பரை நீங்க எப்படி மூவ் பண்ணலாம்னா ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் மூவ் பண்ணலாம், ஓகேங்களா. ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஆர் ரொட்டேட் பண்ணலாம், கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணலாம் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணலாம், ஓகேவா. இது வந்து வெர்டிக்கல் பிளேனா இருக்குங்க. இதே வந்து வெர்டிக்கலா ஆக்சிஸ்ல வந்து ஒரு பேப்பர் இதே மாதிரி பின் பண்ணிருக்கீங்க வச்சுக்கோங்க. அப்ப நீங்க எப்படி பண்ணலாம், அப் அண்ட் டவுன் அந்த பேப்பரை மூவ் பண்ணலாம், ஓகேவா. இது வந்து ஹாரிசான்டல் பிளேன். வெர்டிக்கல் ஆக்சிஸ்னா ஹாரிசான்டல் பிளேன், மேலேயும் கீழே ரொட்டேட் பண்ணலாம். அஸ் வெல் இப்பயும் நீங்க கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இல்லைன்னா அது வந்து அப்படியே 360 டிகிரி நீங்க அதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். So the process of turning a telescope about its vertical axis, ஓகேவா. vertical axis in a horizontal plane அவங்க சொல்லிட்டாங்க பாருங்க. horizontal plane தான் மூவ் பண்ண போறீங்க. இது வந்து ஸ்விங்கிங் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது
நீங்க எப்படி ரொட்டேட் பண்ண போறீங்கன்னா இப்படி, ஓகேவா, ஹாரிசான்டல் பிளேன்ல ரொட்டேட் பண்ண போறீங்க. ஹாரிசான்டல் பிளேன்ல ரொட்டேட் பண்றீங்க அப்படின்னா அது வந்து ஸ்விங்கிங்னு சொல்லுவாங்க இந்த டெலஸ்கோப்பை. அதே வெர்டிகலா இப்படி ரொட்டேட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அது பேர் என்னன்னு சொல்லுவாங்க, பிளஞ்சிங் ரிவர்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா டிரான்சிட்டிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 பேரை வச்சு நம்ம சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹாரிசான்டல் பிளேன்ல மூவ் பண்றாங்க அப்படின்னா ஸ்விங்கிங் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதே தியோடலைட்ல இருக்க இந்த டெலஸ்கோப்பை இப்படி ரொட்டேட் பண்றாங்க ஓகேங்களா, அப்படி ரொட்டேட் பண்ணாங்கன்னா ரிவர்சிங், பிளஞ்சிங் ஆர் டிரான்சிட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்விங்கிங் பார்த்துட்டோம். இப்போ டெலஸ்கோப் ஆஃப் தியோடலைட் இஸ் rotated clockwise in a horizontal plane, it is called swing right. ஓகேவா, அதேதான் ஸ்விங்கிங். இப்படி ரொட்டேட் பண்ணும்போது clockwise ரொட்டேட் பண்ணீங்கன்னா swing right, anti clockwise ரொட்டேட் பண்ணீங்கன்னா swing left. ஓகேங்களா. So next question, when while operating theodolite the operation of bringing the vertical circle to the right of the observer, if originally it is to the left and vice versa, is called as changing phase. ஒன்றும் இல்லை, இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, வெர்டிக்கல் சர்க்கிள். ஸோ இதை வந்து நீங்க இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஆக்சுவலி ஃபோக்கஸிங் ஸ்க்ரூ நமக்கு ஐபீஸ் இந்த பக்கம் இருக்கு, உங்களுக்கு ரைட் சைடு இருக்கு. இதை நீங்க லெஃப்ட் சைடு கொண்டு வரணும்னா என்ன பண்ணுவீங்க, இதை இப்படி ரொட்டேட் பண்ணுவீங்க. ரொட்டேட் பண்ணும்போது இப்படி வந்துடும். ஆனால் அவங்களோட ஐபீஸ் அப்படி போய் அந்த பக்கம். அப்போ என்ன பண்ணுவீங்க, டிரான்சிட்டிங் பண்ணுவீங்க, இல்லை ரிவர்ஸ் பண்ணுவீங்க. ஸோ பண்ணும்போது உங்களுக்கு ரைட் சைட்ல சர்க்கிள் வந்துடும். ஸோ நீங்க இப்படி பார்ப்பீங்க ஓகேங்களா, இந்த ஆங்கிள் பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ற ஆப்ரேஷன் பேர் என்னன்னா சேஞ்சிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெர்டிக்கல் சர்க்கிள் உங்களுக்கு ரைட் சைட், லெஃப்ட் சைட்ல இருக்கும்போது ரைட் சைட் கொண்டு வந்தாலும், இல்ல ரைட் சைட்ல இருக்கும்போது லெஃப்ட் சைட் கொண்டு வந்தாலும் அதை வந்து நம்ம சேஞ்சிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், the condition necessary for accurate assessment of vertical angles using theodolite is achieved through adjustment of Trunnion axis. ஓகேங்களா, என்ன சொல்லிருக்காங்கன்னா vertical axis angles மெஷர் பண்றதுக்கு அக்யூரேட்டா நம்ம பண்ணணும் அப்படின்னு மெஷர் பண்ணோம் அப்படின்னா நம்ம எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை கண்டிப்பா பண்ணோம் அப்படின்னா அது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ட்ரனியன் ஆக்சிஸ், ஒரு பெர்மனன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகேங்களா, ஸோ கம்பல்சரியா வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வெர்டிக்கல் ஆங்கிள் அக்யூரேட்டா வரணும்னா ட்ரனியன் ஆக்சிஸ் ஹாரிசான்டலா இருக்கணும். ஓகேங்களா, அதுதான் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த ப்ராசஸ் ஆஃப் மூவிங் இன் ஆர் அவுட் ஆஃப் தி ஐபீஸ். யோசிச்சுமா வெறும் ஐபீஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. until the cross hairs are clearly visible is called focusing the eyepiece. உங்களுக்கு ஐபீஸ்ல இருக்க அந்த லென்ஸ் மட்டும் தான் நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க, இமேஜஸ் கிளியரா விசிபிளா வரணும்ன்றதுக்காக. அப்போ அதை நீங்க என்ன பண்ணணும், எதை ஃபோக்கஸ் பண்ண போறீங்கன்னா ஐபீஸை மட்டும். இதே வந்து வெறும் ஃபோக்கஸிங் ஸ்க்ரூன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க ஃபோக்கஸிங் ஸ்க்ரூஸ் மட்டும் கொடுப்பீங்க. வெறும் வந்து கிளியர் ஐபீஸ் ஆர் அப்ஜெக்டிவ் அப்படின்னு ரெண்டுமே கொடுத்துருந்தாங்கன்னா ஃபோக்கஸிங் ஸ்க்ரூஸ்ன்னு முடிச்சிடலாம். ஓகேவா, இங்க வெறும் ஐபீஸ் மட்டும் கொடுத்ததுனால ஃபோக்கஸிங் தி ஐபீஸ் லென்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. The method of surveying used for data mining the relative height of points on a surface of the earth is called leveling. ஓகேங்களா, இதுல என்ன கொடுத்துருக்காங்க, the method of surveying used for data mining. ஒன்னுல டேட்டா மைனிங்ன்றது டேட்டா எடுக்கிறோம். the relative height of points, நம்ம ஆல்ரெடி சர்வேயிங்கோட டெஃபினிஷன் படிக்கும்போது ரிலேட்டிவ் பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் படிச்சிருப்போம். அது பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், அதுவும் வித் ரெஃபரன்ஸ்னு வரும். இங்க வந்து வெறும் ரிலேட்டிவ் ஹைட் ஆஃப் பாயிண்ட்ஸ், இடத்துல எந்த ஒரு பாயிண்ட்டை வேணா ஹைட் மெஷர் பண்றோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்ம லெவலிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா, இட் இஸ் கால்ட் லெவலிங். நெக்ஸ்ட் பாருங்க, சேஞ்ச் பாயிண்ட் ரெஃபர்ஸ் டு த பாயிண்ட் வேர் போத் ஃபோர் சைட் அண்ட் பேக் சைட் ஆர் டேக்கன். ஓகேவா, எப்படின்னா இப்போ ஒரு தியோடனைட்டோ டம்பி லெவலா எது வேணாலும் இருக்கும், எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னாலும் சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன மெஷர்மெண்ட் எடுப்போம் அப்படின்னு சொன்னா டெம்பரரி பெர்மனன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ரீடிங் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பெஞ்ச் மார்க் எடுப்போம். பெஞ்ச் மார்க் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபோர் சைட் பண்ணுவோம். இது அதுக்கப்புறம் இன்டர்மீடியட்ஸ் அடுத்த சைட்ஸ் எடுப்போம். ஒரு லிமிட்டுக்கு மேல நமக்கு வியூ ஆகாது. அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்டேஷன் பாயிண்ட்டை மாற்றுவோம். அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டையே எடுத்துட்டு போய் வேற பாயிண்ட்ல வைப்போம். அப்படி வைக்கும் போது என்ன பண்ணுவோம்னா வச்சுட்டு ஆஸ் வெல் எல்லா டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ரீடிங் எது எடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக் சைட். இதுக்கு முன்னாடி நீங்க எந்த எங்க இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிருந்தீங்களோ அங்க வச்சு நம்ம வந்து பேக் சைட் எடுப்போம். ஓகேவா, பேக் சைட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபோர் சைட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு டேபிள் உங்களுக்கு ரீடிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு, எந்த இடத்துலலாம் நீங்க சேஞ்ச் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எங்கெல்லாம் வந்து பேக் சைட் அண்ட் ஃபோர் சைட் ரீடிங்ஸ் இருக்கோ அந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிருப்போம். சேஞ்ச் பாயிண்ட்ஸ் இல்லைன்னா டேர்னிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சேஞ்ச் பாயிண்ட்டுக்கு இன்னொரு பேர் வந்து டேர்னிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேக் சைட் அண்ட் ஃபோர் சைட்ஸ் எல்லாம் எந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் சேஞ்ச் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, அதுதான் சொல்றாங்க சேஞ்ச் பாயிண்ட்ஸ் ரெஃபர்ஸ் டு அ பாயிண்ட் வேர் போத் ஃபோர் சைட் அண்ட் பேக் சைட்ஸ் ஆர் டேக்கன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, லெவலிங் டீல்ஸ் வித்
distances in a vertical plane only. Okay, leveling deals with distances in a vertical plane only. So next question, the process of determining the elevation of points at short measured intervals along a fixed line such as center line of railway, highway and canal etc. is known as profile leveling. So profile leveling generally வந்து சர்வே கேம்ப் போகும்போதோ இல்லை சர்வே லேப்ல கூட பண்ணியிருப்பீங்க. எப்படின்னா ரோடு, இது மோஸ்ட்லி ரோட்ல தான் நம்ம பண்ணியிருப்போம் காலேஜஸ்ல. ரோடு அப்படின்னா கெனால் இல்லை ஒரு ரிவர் அந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெயிட்டா நீளமா போயிட்டு இருக்க இதுல வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு பண்றதா ப்ரொஃபைல் லெவலிங். ஓகேங்களா, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அதாவது அந்த பாயிண்டோட அப்ஸ்ல என்ன ஹைட் இருக்கு, டவுன்ஸ்ல என்ன ஹைட் இருக்குன்றத மெஷர் பண்றதா நம்ம ப்ரொஃபைல் லெவலிங்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஆப்ரேஷன் ஆஃப் லெவலிங் in which only backside and foresight readings are taken at every setup of the level is called flying leveling or fly leveling. ஸோ லெவலிங்கில் நான் ஏற்கனவே சொன்னேன், இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி பேக் சைட் ஃபோர் சைட் எடுப்போம், அடுத்தது இன்டர்மீடியட் சைட்ஸ் எடுப்போம்னு சொன்னோம். ஆனால் சில டைமில் வந்து வெறும் பேக் சைட் எடுப்போம், ஃபோர் சைட் எடுப்போம். அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட்டை மாற்றிட்டு மறுபடியும் பேக் சைட் அண்ட் ஃபோர் சைட் எடுக்கிறோம் அப்படின்னா இன்டர்மீடியட் சைட்ஸே வரலை அப்படின்னா அதை நம்ம ஃப்ளை லெவலிங்னு சொல்லுவோம். ஜென்ரலாக இது எங்கே போகணும்னா ஒரு ஸ்டீப் ஸ்லோப்பில் நம்ம வந்து சர்வே பண்ணுறோன்ற பட்சத்தில் இந்த மாதிரி லெவலிங்க்கு தான் போவாங்க. ஓகே, ஃப்ளையிங் லெவலிங்க்கு. Next question, if the staff reading of a preceding point is smaller than that of preceding point, it indicates a rise. ஓகேவா, ஒரு ஸ்டாஃப் ரீடிங் வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட்ல எடுக்கும் போது வந்து ஸ்மாலரா இருக்கு இப்போ இருக்க பாயிண்ட்டை விட, அப்படின்னா அது என்ன இண்டிகேட் பண்ணுது, ரைஸ் ஆஃப் ஃபாலா. இதெல்லாமே லெவலிங்ல பார்த்துப்பீங்க. அதாவது ஹைட் ஆஃப் கோலிமேஷன் மெத்தட் ரெடியூஸ்டு லெவல் கண்டுபிடிக்கிறதுக்கு ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட் as well as ஹைட் ஆஃப் கோலிமேஷன் ரெண்டு மெத்தட் இருக்கும். ஸோ இது வந்து ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட்ல வந்து சொல்றாங்க. ஜென்ரலாக அந்த வேல்யூ பார்க்கும்போதே வந்து நெக்ஸ்ட் வேல்யூ கம்மியா இருக்கு, போன பாயிண்ட்டை விட இந்த பாயிண்ட் அதிக கம்மியா வேல்யூ வருதுன்னா அது எதை மென்ஷன் பண்ணுறது, ரைஸ் ஆஃப் ஃபாலா அப்படின்னு கேட்கறாங்க. ரைஸ். ஸோ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க, 1 மீட்டர் ஸ்கேல். ஓகேவா, ஃப்ளோர்ல வந்து வைக்கிறீங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு 1/2 மீட்டர் டேபிளுக்கு மேல அதே 1 மீட்டர் ஸ்கேல வைக்கிறீங்க, இன்னொரு 1 மீட்டர் ஸ்கேல. ஓகேவா, ஸோ இப்போ நீங்க பார்க்கும் போது ஃப்ளோர்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வந்து 1 மீட்டர். ஓகேவா, 1 மீட்டர்ல எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் 1 மீட்டர்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இங்க பார்க்கும்போது ஃப்ளோர்ல இருந்து வச்சது வந்து உங்களுக்கு அந்த 1 மீட்டர் ரீடிங் தான் காட்டும். அதே ரெண்டாவது டேபிள் மேல வச்சு பாத்தீங்க, டேபிள் மேல இருக்க அந்த ஸ்கேல பாத்தீங்கன்னா 1/2 மீட்டர்ல வியூ ஆகும். காரணம் என்ன, ஏன்னா அந்த பொருள் மேடு அதாவது ஹைட்ல இருக்கும்போது உங்களுக்கு அந்த 0.5 மீட்டர் தான் வியூ ஆகுது. ஓகேங்களா, ஸோ ஹைட்ல இருந்தா உங்களோட ரீடிங் கம்மியா இருக்கும். ஓகேங்களா, so if the staff reading of a succeeding point is smaller than that of a preceding point, it indicates a rise. ஓகேவா, அந்த இடத்துல மேடு மேல இருக்கிறதுனால தான் உங்களோட ஸ்டாஃப் ரீடிங் உங்களுக்கு கம்மியா காட்டுது. Next question, the cross section meaning of longitudinal sectioning is usually involved in profile leveling. So survey campல ப்ரொஃபைல் லெவலிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருப்போம். நம்ம வந்து ரோடோட சென்டர் பாயிண்ட்ல தான் வந்து டிராவல்ஸ் பண்ணி போவோம். ஒவ்வொரு பாயிண்ட்லயும் வச்சு நம்ம ரீடிங் எடுக்கும் போது சென்டர் லைன்ல இருந்து லெஃப்ட் சைடு 2 பாயிண்ட், ரைட் சைடு 2 பாயிண்ட், அதாவது லாங்கிடியூட்னல் செக்ஷன்ல வந்து நம்ம பண்ணி ரீடிங் எடுத்திருப்போம். ஓகேவா, எடுத்து தான் நம்ம ரீடிங் ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ ப்ரொஃபைல் லெவலிங் பண்ணும்போது எங்க நீங்க எந்த பாயிண்ட்டை வச்சு கிராஸ் செக்ஷன்ல வந்து மெஷர் பண்ணுவீங்களோ அது ரைட் சைடு 2 பாயிண்ட், லெஃப்ட் சைடு 2 பாயிண்ட் எடுத்திருப்போம். ஸோ அது வந்து லாங்கிடியூட்னல் செக்ஷனிங்னு சொல்லுவோம். இது வந்து ப்ரொஃபைல் லெவலிங்ல தான் பண்ணுவோம். So next question, differential leveling is also known as compound leveling. Okay, differential leveling க்கு இன்னொரு பேர் வந்து compound leveling னு சொல்றாங்க. Next question பாருங்க, reciprocal leveling eliminates error due to curvature, refraction and collimation error. So reciprocal leveling பண்ண மூலமா நம்ம 3 எரரை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம், எலிமினேட் பண்ணலாம். ஸோ எந்த எரரை எலிமினேட் பண்ண முடியாது அப்படின்னா டெம்பரேச்சர் வேரியேஷனால வர எரரை வந்து எலிமினேட் பண்ண முடியாது ரெசிப்ரோக்கல் லெவலிங். ரெசிப்ரோக்கல் லெவலிங் எப்போ போவோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரிவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரிவரோட குறுக்க அக்ராஸ் தி ரிவர். ஓகேவா, அக்ராஸ் த ரிவர்ல நீங்க இப்போ செக்ஷன் லெவலிங் பண்ணோம் அப்படின்னா உங்களோட ரெண்டு கரையுமே வந்து ஆல்மோஸ்ட் சேம் எலிவேஷன், நோன் எலிவேஷன் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2 நோன் எலிவேஷனை வச்சு நம்ம உள்ள அந்த அக்ராஸ் தி ரிவர் வந்து லெவல் வந்து கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் லெவலிங் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனுக்கு தான் நம்ம ரெசிப்ரோக்கல் லெவலிங்க்கு போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். ஸோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா வேற ஒரு டாபிக்ல இம்பார்ட்டன்ட்